everyone, how are you? இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். எபிலெப்சில நம்ம காமனா யூஸ் பண்ற மெடிசின்ஸ் வந்து ஆன்டி சீஜர் மெடிசின்ஸ். ஆனா அதுல ஒரு இம்பார்ட்டன்டான டிப் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவங்க வந்து நல்லா மெடிசன் ஃபிட்ஸ் கண்ட்ரோலா இருந்துச்சு மெடிசன்ல. ஆனா சடனா இன்னைக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்க எவ்வளவோ ரீசன்ஸ் கேட்டு பார்த்தோம். ஃபைனலா ஒரு ரீசன் கேட்கும்போது தான் தெரிஞ்சிச்சு that even a simple thing like this can also cause seizures. So can you make it a guess? Yeah, it is shaking the bottle well before use. For example, இங்க நான் ஃபிட்ஸ் மெடிசன் எப்டாயின்ங்கிற மெடிசன் வச்சிருக்கேன். நீங்க ரொம்ப காமனா கேள்விப்பட்டிருப்பீங்க. லேபிள்ல கிளியரா எழுதி இருக்கு, ஷேக் த பாட்டில் வெல் பிஃபோர் யூஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதை ஷேக் பண்ணாம டெய்லி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பாட்டில நீங்க உங்களோட ஸ்டோரேஜ்ல வச்சிருவீங்க. அதுல இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன்ல அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே போய் செட்டில் ஆயிடும். ஸோ மேல இருக்கக்கூடிய பாட்டில் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷன். ஸோ அதனாலதான் நம்ம ட்ரக் வந்து எப்போதுமே ஈவனா இருக்கும். நம்ம கொடுக்கும்போது அந்த 5 ml கொடுக்குறீங்கன்னா அந்த 5 mlலையும் அந்த ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷன் ஈக்குவலா இருக்கணும். அதை என்ஷோர் பண்றதுக்கு ஒவ்வொரு தடவை நம்ம குழந்தைக்கு மெடிசன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அந்த பாட்டிலை எடுத்துட்டு ஒரு ஜென்டிலா ஒரு 3-4 டைம்ஸ் ஷேக் பண்ணிருங்க. ரொம்ப விகரஸா போட்டு கொடுக்கிறது இட்ஸ் நாட் அ கிரேட் ஐடியா. ஸோ ஷேக் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஆல்வேஸ் செக் வித் யுவர் டாக்டர் அண்ட் ஆல்வேஸ் செக் பாட்டில் வெல் பிஃபோர் யூஸ். வில் கம் அப் வித் சம் மோர் டிப்ஸ் இன் நியர் ஃபியூச்சர். தேங்க்யூ.